கூட விளையாடுங்களே. அப்புறமா அப்புறம், இப்போ ஒரு அவசர வேலையா போறேன். உங்க தாத்தா இருக்காரே, அவரு ரொம்ப பெரிய ஆளு. அது மட்டும் இல்ல, அவர் எனக்கு நெருங்கிய நண்பர். ஆமாத்திலிருந்து எங்க உலகத்துக்கு, அதாவது இந்த தேவதைகளோட உலகத்துக்கு உங்களால வந்துட முடியும். எப்படி வர்றது? இங்க வர்றது ரொம்ப சுலபம். 3 தடவை கண்ணிமைகளை மூடினாலே நீங்க பாக்குற இந்த உலகத்துக்கு சுலபமா வந்துட முடியும். பசங்க, அந்த பசங்க எங்க போயிட்டாங்க? ஆனா பூமிக்கு அடியில வாழற இந்த காப்ளின்ஸ் பல வருஷங்களா தேவதைகளோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த தொலைநோக்கியை வச்சு தான் நான் இவங்களை கண்காணிக்கிறேன். அதோட தேவதைகளையும் காப்பாத்திக்கிட்டு வரேன். இப்ப நாம உடனே தேவதைகளை காப்பாத்த போகணும். ஆனா நாம போற இடத்துல நிறைய காப்ளின்ஸ் இருப்பாங்க. தாத்தா, நீங்க உடனே போய் அந்த தேவதைங்க எல்லாரையும் விடுதலை பண்ணுங்க. இந்த காப்ளின்ஸை நான் சமாளிச்சுக்கிறேன். மறுபடியும் எங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதோட உங்களுக்கும் நன்றி. தாத்தா, நீங்க எங்களை மன்னிச்சிடுங்க. நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம். உங்களை கேட்காம உங்க பொருட்களை தொட்டது தப்புதான். எங்களை மன்னிச்சிடுங்க. சரி, விடுங்க. இன்னைக்கு யாருக்கும் லட்டு கிடைக்காது. இன்னைக்கு சந்திர உற்சவம். மொத்த ஊருக்கும் கொடுக்கறதுக்காக நான் லட்டு செஞ்சு வச்சிருக்கேன். ராத்திரி சந்திரனை பார்த்ததுக்கு அப்புறமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடலாம். சரி, முயற்சி பண்ணி பார்க்கலாம். லட்டு கொண்டு வரேன். லட்டுவை தூக்கி போடுறேன். லட்டுவை தூக்கி போடுறேன். லட்டுவை தூக்கி போடுறேன்.
உன்னை என்ன பண்ற பாரு. என் லட்டுவை திருடுறியா? ஆ? லட்டுவை ஊத்துறேன். நல்ல டேஸ்டியா இருக்கு. ஓடுறேன், ஓடுறேன். நானும் பாவம் இந்த பசங்களை தடுத்திருக்கவே கூடாது. இவ்வளவு சுவையான லட்டு இருக்கும்போது பாவம் சாப்பிடறதுக்கு ஆசைப்படத்தான் செய்வாங்க. மான் புல்ல சாப்பிடுச்சு. நாங்க மறுபடியும் ஜெயிச்சிட்டோம். ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ? உங்களால ஒரு சிங்கத்தை கூட காட்ட முடியாதா? இல்ல சிறுத்தை, அதுங்க அந்த மானை சாப்பிட்டுருக்கும்ல. இது கூட 2 பேருக்கும் தெரியாது. பெருசா விளையாட வந்துட்டானுங்க. போ போ, இங்க இருந்து போ. என்ன பண்றது? உங்களை தான் எங்க தலைவனா ஏத்துக்கிட்டோம்ல. ஒன்னு சொல்றேன் பீம், நம்ம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு இங்க இருந்து கிளம்பிடலாம். ஆ, நீ சொல்றது எனக்கு புரியுது சுட்கி. ஆனா இந்த பஞ்சாராக்கள் ரொம்பவே அப்பாவி ஜனங்களா இருக்காங்க. இவங்களுக்கு நாம உதவி பண்ணாம போனா ஒரு நண்பனுக்கு உதவி செய்யாம போனதுக்கு சமானம். என்ன சரிதானே? சின்ன குகுல் அழகா இருக்காங்க, நல்லா பழகுறாங்க. பீம், அது என்னது? தெரியல, ஏதாவது மிருகமா இருக்கும். டனு, அங்க போகாத. அங்க என்னமோ இருக்கு. பால் அங்கேயே இருக்கட்டும். நீ சீக்கிரமா திரும்பி வா. இந்த மிருகத்தால நம்ம கூட்டத்துக்கு இனிமே ஆபத்தே வராது. இந்த மந்திர ரேகை அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து நம்ம எல்லாரையும் காப்பாத்தும். அந்த மிருகத்தால இனிமே இந்த கோட்டை தாண்டி வர முடியாது. என்ன பண்றது? எனக்கே ஆச்சரியமா இருக்கு. என்னோட மந்திரம் ஏன் வேலை செய்யல? இப்ப நம்ம என்ன பண்றது? மந்திரத்தால தடுக்க முடியாததை என் பலத்தால தடுக்கிறேன் பாருங்க.